ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்ட் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஸோ ஊருக்குலேருந்து வந்தாச்சு. ஸோ பசங்களுக்கு உடனே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணதால் பேக்ஸ் இன்னும் எடுத்து வைக்கலங்க. இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் இன்றைக்கி. ஸோ நெல்லூரில் வந்து சின்ன சின்ன பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பேர் வந்து கல்பனா. ஸோ புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கில் இருக்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே சில பொருள் வந்து இது வந்து ஆல்ரெடி நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் சரவணா ஸ்டோருக்கு வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ போயிருக்கிறம்போது இந்த குடம் வந்து புதுசாக வந்திருந்ததுங்க. அது பார்த்த உடனே வந்துக்கு எனக்கு அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா கவர் வந்து சத்தம் ரொம்ப வருது, அதனால் சாரி. இது பித்தளையில் வந்து இந்த குடம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ வெள்ளியில் ஒரு குடம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைஸில் தான் வாங்குகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து நான் பித்தளையில் பார்த்த உடனே வந்து சரி ஓகே இருக்கட்டும், இது இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா 1482. ஸோ 1482. இது வந்து நம்பர் தெரியலங்க. இதில் என்னென்னா சைஸஸ் இருக்கும் இல்லையா, ஸோ 1 2 3 அந்த மாதிரி சைஸஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போது பிளேட்டோட சைஸ் வந்து இது 7ஆம் நம்பர் அப்படின்ற மாதிரி குடம்க்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது சைஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரியல எனக்கு. ஸோ இந்த சைஸ் வந்து குடம் சூப்பராக இருந்தது, நான் நினச்ச மாதிரியே இருந்தது. அண்டு இதுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி கீழே குடத்துக்கு கீழே வைக்கிறவாங்களே ரிங்கு மாதிரி இருக்குமே, ஸோ அதுவும் பிராஸில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து 297. ஸோ 297. ஸோ அது அண்ட் அதுக்கப்புறம் இதுவும் வந்து பிராஸ் பிளேட்டு இதுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து இருக்கிறப்பயே வாங்கிட்டு வந்துட்டோன்னா அப்புறம் வந்து இது சைஸ் தெரியாமல் பெருசு சின்னதை எடுத்துகிட்டு எதுக்கு திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் இது வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த பிளேட்டோட சைஸ் வந்து 7ஆம் நம்பர் பிளேட்டு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 226. ஸோ 226. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1800 கிட்ட ஆச்சுங்க. இந்த கம்ப்ளீட் செட்டு ஒரு 1800. பித்தளை வந்து எவ்வளோ ரேட்டு போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அண்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா ஒரு ரூமில் இப்போது நம்ம கிச்சனில் வந்து சர்டன் ரேக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பித்தளையில் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது என்னோடய கனவு. ஸோ அதுக்காகவே வந்து ஒரே வாட்டி வாங்க முடியாதுன்றதால ஒரு பொருளாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து சில பொருட்கள் வந்துட்டுருக்கு. அண்டு இது வந்து இதுவும் நான் ஒரு 2 days பேக் வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் போயிருந்தேங்க. ஸோ போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் போயிருக்கும்போது இந்த பிராஸ் கிண்ணம் வந்து பார்த்துருந்தேன். கவர் இருக்கிறதால ரொம்ப சத்தமாக இருக்குது, அதனால் எடுத்துடுறேன். அண்டு இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு மூடியோடு வந்து ஒரு கிண்ணம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது செட்டு தான் அப்படியே வந்திருக்கு மூடியோடு சேர்த்து. 334. ஸோ 334 ரூபாய் இது. இதில் சைஸஸ் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துருக்கிற சைஸோட நம்பர் வந்து 4 செட் ஆஃப் 4 வர்ற மாதிரி 4 சைஸ்லேயோ 5 சைஸ்லேயோ இருக்குது. நான் 3ஆம் சைஸ் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைஸ் வந்து பால் அது வந்து தயிர் போட்டுப்பாங்க இல்லையா, பாலில் வந்து அதாங்க என்ன சொல்கிறது, பால் வந்து தயிர் செய்கிறதுக்காக பால் ஊற்றி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே இந்த மூடியோடு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நான் இந்த கிண்ணத்தை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது செட்டாக வாங்கினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் கீழே பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செட் ஆகலை. ஸோ ஒருவேளை அடுப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு
சர்விங் பர்பஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் சர்விங் ட்ரேன்றதால ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இது வந்து வாங்கினேன். பட் பிராஸில் மட்டும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பேங்க. பிராஸில் இல்லை அதனால். அண்ட் இது வந்து ஒரு பிரியாணி பாட்டு, ரொம்ப வெயிட் இருக்குங்க இது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. உள்ளே வந்து ஈயம் பூசியிருக்காங்க. ஸோ பிராஸ்ன்றப்போ என்னென்னா ஈயம் பூசினது வாங்குறப்போ என்னென்னா நம்ம புளி அதெல்லாமே வந்து செஞ்சுக்கலாம் தாராளமாக. அப்படியே வந்து எடுத்து வைக்கிற உடனே எடுத்து வைக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நிதானமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுவே இதில் ஈயம் பூசலன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து கண்டிப்பாக புளி செஞ்சாலுமே தக்காளி போட்டு வறுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து புளிப்புத்தனம் இருக்கிறது எல்லாமே வந்து செஞ்ச உடனே எடுக்கணும், இல்லைன்னா வந்து ரியாக்ட் ஆகிடும். ஸோ அதனாலவே ஈயம் பூசினது வந்து நம்ம தாராளமாக பித்தளையில் வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் இந்த பிரான்ஸு என்ன சொல்லுவாங்க, பிரான்ஸ் நேற்று போத்தீஸ்லேயும் அங்கே அது என்ன சொல்லுவாங்க தெரியல, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல பிரான்ஸை. அது எனக்கு சொல்ல தெரியல. அந்த பொண்ணுக்கு நான் பிரான்ஸு சொன்னால் புரியல. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல போல். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, பட் மறந்துட்டேங்க மறுபடியும் நான். ஸோ பிரான்ஸில் வந்து நம்ம ஈயம் பூசலானாலும் தாராளமாக பிளேட் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். ஸோ தாராளமாக அதில் சமைக்கலாம். அதில் ஈயம் பூசலனாலும் பரவாயில்ல, ஈயம் பூசாததே கண்டிப்பாக வாங்கணும். பிராஸில் மட்டும் நம்ம இந்த புளிப்புத்தனமாக இருக்கிறது சமைக்கிறோன்றப்போ ஈயம் பூசி தான் இருக்கணும். ஸோ அதனால் இது ஒரு பிரியாணி பாட்டுன்னு நினைக்கலாம், இல்லைனா நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். ஏதாவது என்னது காரக்குழம்பு மாதிரி பண்ணுறப்போ வந்து அடி பிடிக்காது, ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அடியுமே வந்து ரொம்ப கனமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது என்னோடய கை பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கிறதால என்னென்னா இப்படி இருக்குது. அதுவே வெயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கும், பிடிக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து 2ஆம் நம்பர் சைஸ் தான் இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு இருந்தால் நான் வாங்கியிருப்பேன். ஸ்பெஷல் குவாலிட்டி, ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதுக்கு மூடியோடு வந்துடுது. ஸோ அதனால நம்ம தனியாக மூடி வாங்கணும் அப்படின்ற இது கிடையாது. ஸோ நல்லா இருந்தது. ஹேமட் மாதிரி, ஹேமட்னால் என்னது சுத்தியலில் வந்து ஓட்டையாக போட்டுருவாங்க. முழு ஓட்டை கிடையாது, ஜஸ்ட் ப்ளெயினாக இல்லாமல், இப்போ குடத்துக்கு எப்படி இருக்குது ப்ளெயினாக இருக்கு இல்லையா, ப்ளெயினாக இல்லாமல் இது ஒரு டிசைன் மாதிரி, இதை தான் ஹேமட் சொல்லுவாங்க. சும்மா தட்டி விடுறது இந்த மாடலு. ஸோ இந்த ஹேமட் பாட்டில் இந்த பிரியாணி இது நல்லா இருந்தது. இதில் வந்து நம்ம குழம்பு அதெல்லாம் நல்லா பண்ணிக்கலாம். நான்வெஜ் ஒரு வேளை பண்ணணுன்னாலும் பண்ணலாம். பட் நான் என்னென்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டீல் பொருளாக இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நான்வெஜ்க்கும் இது வந்து வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நினச்சிட்ருக்கேன். பட் பார்க்கலாம், ஃப்யூச்சரில் நான்வெஜ்க்கே யூஸ் பண்ணுவேனான்றது கூட தெரியல. பட் இது மட்டும் குழம்பு ஏதாவது பண்ணுறதுக்கு, சாம்பார் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போத்தீஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸு மசாலா டப்பாவும் இருந்தது. பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அஃப்கோர்ஸ் வெயிட் இருக்குது, குவாலிட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது, அதனால் ப்ரைஸ் இருக்கும். பட் ஒரே வாட்டி வந்து என்னால் வாங்க முடியல. ஸோ அதனால் வந்து வாங்கலை. இல்லைனா சட்டியும் இருக்குது, இந்த பித்தளை சட்டியும் வந்து ஈயம் பூசுனது செம்ம வெயிட்டில் இருந்தது, அதுவுமே இருந்தது. பட் எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. ஒரே வாட்டி நம்ம முழுசாக எல்லாம் வாங்கினோன்னா ஒரு 10,000 ரூபா வேணுங்க. இப்போது இந்த பிரியாணி பாட்டம், அந்த சட்டி, அதுக்கப்புறம் மசாலா பாக்ஸ், அந்த 3 வாங்கினோன்னா 10,000 ரூபா இருக்கணும். ஸோ 10,000 ரூபா என்கிட்ட இல்லை, அதனால் 1 மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கினேன். இது வந்து 2900 சேஞ்சுங்க. இது 2090 ரூபா. இது 900, 2900, சாரி என்ன சொல்லுவாங்க, 2900ங்க, 2900 சேஞ்ச் இருக்குது. அதனால் இதை 1 மட்டும்தான் வாங்கினேன். இதோட சேர்த்து 3000 ரூபா கிட்ட ஆச்சு, ரவுண்ட் ஃபிகர் கிடையாது, இதோட சேர்த்து 3000 சில்லற ஆச்சு. அதனாலவே வந்து ஒரு 3000 மட்டும் இன்றைக்கி வாங்கினா போதும் அப்படின்ட்டு நிறுத்திக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னொரு 3000 4000 அப்படி நம்ம வந்து சேர்த்து வச்சிட்டோன்னா இதை வாட்டி மசாலா டப்பா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா வந்து
அவங்களுக்கே வந்து பார்சல் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஆள் வந்து வந்திருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் நிறைய ப்ராஸ்லேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ப்ராஸில் வேணும், பிரான்ஸில் வேணும், அந்த மாதிரி பித்தளை சாமான்கள், சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிண்ணங்கள் ஏதாவது வேணும்னா போத்தி சொர்ண மஹாலில் வரப்போகுது. இப்போது வரைக்கும் இது நம்ம இந்த மாதிரி இருக்குது. சட்டி வந்து நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ப்ரொமோஷன் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கினதுங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் நெல்லூரில் என்ன வாங்கினேன்னா, இது வந்து சரவணா ஸ்டோர்லையா, இது வந்து போத்தீஸ்லையா, அண்ட் இது வந்து நெல்லூரில் வாங்கினேன். நெல்லூரில் சும்மா இந்த ப்ராஸ் செட்டு நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சேம் ப்ராஸ் செட்டு போன வாட்டி கல்யாணம், எங்கள் ஃப்ரெண்டோட மச்சினிச்சிக்கு கல்யாணன்றப்போ போய் அது வாங்கினேங்க. ஆக்சுவலாக நான் கல்யாணன்றதை மறந்துட்டு வாங்கினேன், எங்களுக்காக தான் வாங்கினேன், இன்னொரு செட்டு சேர்க்கலாமே அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரு கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு கேட்ட உடனே, ஓ கிஃப்ட்டுன்னு கொடுக்கணும் இல்லையா, நம்ம மறந்துட்டோமே, சரி இதுவே கொடுத்துருங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். அன்றைக்கி நம்ம வாங்குகிறப்ப 4200 அவ்வளோதான். நான் இங்கே எத்ராஜ் நாயுடில் வாங்கும்போது நான் 4500 வச்சு வாங்கினேங்க அந்த செட்டு. நான் நெல்லூரில் வந்து தெரிஞ்ச கடைன்றதால அவன் சட்டு புட்டுன்னு பேசி 4200க்கே வாங்கினேன். 300 கம்மியானாலும் கம்மி தானேங்க, அதனால் பேசி வாங்கினேன். கடைசியில் பார்த்தா இப்போ விலை அதிகமாக இருக்கான். இப்போ 5800 சொல்கிறான் அவனே ரேட்டு. என்னடா போன வாட்டி வந்தப்போ 4000, நான் 4200 கொடுத்தியே, இந்த வாட்டி 4500 கொடுக்க சொன்னால் வரவே வராதுக்கா, ரேட் அதிகமாகிடுச்சு, வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டான். இந்த வாட்டி போகும்போது நம்மளால் வாங்க முடியல, விலையும் அதிகமாக ஆகிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் பார்த்து தான் வாங்கணுங்க. அண்டு ஃபைனலி என்னென்னா, நெல்லூரில் வந்து என்கிட்ட நிறைய இந்த தோசை கல், அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாமானெல்லாம் உடஞ்சி போயிருந்தது, இந்த ஸ்டீல் கிண்ணங்கள் அதெல்லாம். அது வந்து சிலது எப்போயோ க்ளீனிங் பண்ணும்போது ஒரு கவருக்கு போட்டு வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கிண்ணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். ஒவ்வொரு வாட்டியுமே போகும்போது எடுத்துகிட்டு போகணும், பழசு போட்டு புதுசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். பட் ஒரு வாட்டியுமே வந்து வேலை கடகடன்னு போய் வர்ற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி வந்து எல்லாமே ரெடியாக இருக்குல்ல, எடுத்துகிட்டு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா வீடு வந்து நம்ம காலி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பொருள் எல்லாம் நல்லா இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் இந்த மாதிரி டேமேஜ் ஆன பொருள் எல்லாம் வந்து மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னென்னா, பழசு எடுத்துகிட்டு போனேன்னா, அந்த பழசு எடுத்துகிட்டு போனப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 800 கிட்ட வந்ததுங்க. அந்த தோசை கல், ஒரு இந்த நான்ஸ்டிக் தவா வாங்குவோம் பார்த்தீங்களா, அது ஒரு 4-5 வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா வாங்கி மீன்ஸ் யூஸ் பண்ணது தான், அது மேலெல்லாம் கோட்டிங் அதெல்லாம் போயிருக்கோம் இல்லையா, இப்போ தான் நம்ம ஐரன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று மட்டும் என்னென்னா, இந்த தம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். மிச்சம்லாம் ஐரன் தான் இருக்குது. அதனால் பழசு எல்லாமே போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் போட்டேன். அது போட்டதில் மறுபடியும் கொஞ்சம் காசு நம்மளது விழ தானே செய்யும். ஸோ அதை போட்டு வந்து இந்த பிரியாணி பட்டு வாங்கினேன். இது ஆல்ரெடி எங்கள் அம்மா என்னென்னா, பிரியாணி பட்டு பெருசு வாங்கி வச்சுருக்கேன் பாருன்னாங்க. பார்த்தா இந்த ஹேமடில் தான், இது வந்து பிராஸ்லேயோ பிரான்ஸ்லேயோ இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கோங்க. பட் இது என்னென்னா பித்தளை கிடையாது, இது எவர் சில்வர் பாத்திரம். இது இந்த பாத்திரத்தில் வந்து என்னன்னு தெரியல, இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் சமைச்சா தான் செம்மையாக ருசியாக இருக்கும். அதனாலவே சில பொருட்கள் வந்து இப்போது அதிகமாக பண்ணுறப்போ இந்த மாதிரி கிண்ணம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆல்ரெடி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம குழம்பு அதெல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்ன்ட்டு இந்த சைஸ் நான் வாங்கிட்டு வந்துருந்தேன்.
அதோட கண்டினியூவேஷன் எல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம நெல்லூரில் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த கடை வந்து இதுதாங்க. ஃபஸ்ட்டு நான் நெல்லூருக்கு போகும்போது ஒரு சின்ன கடை தான். என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த கடையை வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அதுலேருந்து என்னென்னா அந்த கடைக்கே போயிட்டு இருந்தேன்னா, இப்போ பார்த்தா பெரிய கடையாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ லாஸ்ட் டைமே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், புது கடை வந்து ஓப்பன் பண்ணி. ஸோ நம்மளோட பழைய இதெல்லாம் ஒரு கவரில் போட்டுட்டு வந்திருந்தேன் இல்லையா? ஸோ இந்த கிண்ணத்தை தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ ஹேமர்டில் பாருங்கள், பெரிய கிண்ணமும் இருக்கும், நிறைய மாடல்ஸ் இருக்குது அண்ட் எக்கச்சக்கமாக இருக்கும். பித்தளையில் அதுக்கப்புறம் வந்து வெங்கலம் பேரே மறந்துட்டேன் பாருங்கள். அந்த வெங்கலத்தில் வந்து இந்த சொம்புங்கெல்லாம் கேட்டிருந்தேன். பித்தளையில் தான் இருந்தது, கவரில் இருக்கிறது பித்தளை. இது அந்த சின்னது வந்து வெங்கலம். இந்த கிளாஸுமே வந்து நம்ம அந்த பிரான்ஸ் செட்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட தான் அது ஒரு 2 கிளாஸு சொம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நவீன் அண்ணா கிட்ட தான் போயிருந்தேன் அங்கேருந்து. ஸோ யாரோ இந்த குடத்தை வந்து சேல் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்களாம். அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலி என்னென்னா அவங்க விற்கிற மாதிரி இல்லை. ஏன்னா 1200 கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க அந்த குடம். ஸோ விற்றா மட்டும் எனக்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நான் நேஷ்னல் ஜுவல்லர்ஸ்ன்ட்டு நெல்லூரில் ஒரு கடை இருக்குது, வெள்ளி கடை. ஸோ அங்கே தான் நம்ம ஸ்கீம் வந்து ஆரம்பித்ததே. ஸோ இப்போ என்னென்னா புதுசாக வந்து தங்கமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ எங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மாடல்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயுமே வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது, கோல்டுக்குமே வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம ஜிஆர்டியில் இந்த போத்தீஸில் இருக்கிற மாதிரி தான் கிராம்ஸ் கணக்கிலாகவும் இல்லைன்னா அமௌண்ட் கணக்கில் அந்த மாதிரி வந்து ஸ்கீம்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளிக்குமே வந்து தனியாக ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பசங்க வந்து வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்களா. சரி அப்படின்ட்டு மல்லி அண்ணாவோட சேர்ந்து எல்லாருமே வந்து எக்ஸிபிஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்கங்க நெல்லூரில். ஸோ அயோத்தியா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சேம் ஆஸ்டீஸ் அப்படியே வந்து ஒரு டூப்ளிகேட் கோயில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பட்டு நம்ம இன்னும் அங்கே போய் பார்க்கல ஒரிஜினல் எப்படி இருக்குன்ட்டு. பட் இங்கே இந்த டூப்ளிகேட் கோவில் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க. பட் எல்லாமே வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியலில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ராமருமே வந்து அந்த மாதிரி தான் இருப்பாரோ இல்லையான்னு தெரியல. அயோத்தியாவுக்கு யாராவது போயிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸிபிஷனுக்கு போனால் வேறு என்னங்க இருக்குது? ஸோ நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். பசங்க வந்து ஒன்று ஒன்றா நாங்கள் விளாட்றோம், அதை விளாட்றோம், இதை விளாட்றோம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்தையும் விளாட்னோன்னா அவ்வளோ வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க. ஸோ சின்னதை விளையாடிட்டோமா. அதுக்கப்புறம் இந்த டோரா அப்படின்ட்டு குயின்ஸ்லாண்டில் இருக்கும். பட் இங்கே என்னென்னா அந்த இது ஷிப் ரைடு இருக்கும் இல்லையா? அதுவாக சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் ஏறுறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. பட் இந்த எக்ஸிபிஷனில் மட்டும் ஏறணுன்னா ஸ்க்ரூவெல்லாம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு எங்கே கழண்டி விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்குமா. அது இல்லாமல் இந்த ஷிப்புக்காரன் வந்து செம்மையாக ஸ்பீடாக போயிட்டானா எனக்கு வந்து ஒரே நடுக்கமாக இருந்தது. அப்போ தான் ஒரு இதுவாக இருந்தது, என்னன்னா வயசு ஆக ஆக நம்மளுக்கு பயம் வருதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம பில்டிங் ஸ்ட்ராங் தான், பட் பேஸ்மெண்ட்டு தான் வீக்குன்ற மாதிரி இருந்தது. கடைசியில் அந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அந்த டைம் எடுத்தது தான். ஸோ ஃபைனலி நாங்கள் வரும்போது என்னென்னா செடி எல்லாமே வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மெட்ரோ வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து எங்களை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 2-3 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். வீட்டுக்கு வந்த உடனே காலையில் ஏஞ்சி கடகடன்னு என்னோட செடிங்களை தான் பார்க்க போனாங்க. பார்த்தா எல்லாமே ட்ரை ஆகிட்டு இருந்தது. தண்ணியே ஊற்றலையா, செடியெல்லாம் வாடி போயிருந்தது பாருங்கள். இனிமேல் என்னோடய செடியை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து செடிங்களெல்லாம் நல்லாமே இருக்குது. ஸோ இதுதாங்க இன்றைக்கியோட விலாகு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.